வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேகா தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. தற்பொழுது வாதம், பிரதிவாதம் உள்ளிட்டவை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அரசு தரப்பில் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அவகாசம் கோரியிருந்த நிலையில் வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை மறுதினம் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் தீர்ப்பானது வழங்குகிறது. இதை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டுமா அல்லது சிபிஐ விசாரணைக்க வேண்டுமா என்ற தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. தாவேகாவை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை செய்தால்தான் உரிய நீதியானது கிடைக்கும் என எதிர்பார்க்கிறது. ஆனால் அரசு தரப்பு சொல்வது தற்பொழுது உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது அரசியல் சாராமல் உரிய முறையில் விசாரணை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க கோரி தாவேகா தொடர்ந்த வழக்கில் நேற்று விசாரணை நடைபெற்றது. சிபிஐ விசாரணை கோரி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் தொடரப்பட்ட வழக்கில் திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பிக்கிறது. இந்த தீர்ப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்புதான் இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவே விசாரிக்குமா அல்லது சிபிஐக்கு மாற்றப்படுமா என்பது தெரிய வரும். ஆனாலுமே கூட தற்பொழுது ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை துவங்கி இருக்கிறது. அதே போன்று விஜய் அவர்களும் ஒரு 17ஆம் தேதி கரூர் செல்ல இருக்கக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் வெளியாக இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பும் பார்த்தோம்னால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 16 நாட்கள் எந்த ஒரு கருத்தையும் நாங்கள் தெரிவிக்க மாட்டோம், அதுவரை அமைதி காப்போம் என்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திங்கட்கிழமை வழங்கக்கூடிய தீர்ப்பை பொறுத்துதான் தாவேகா தரப்பில் இருந்த விரிவான ஒரு அறிக்கை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் எந்த ஒரு அறிக்கையோ அல்லது நிகழ்ச்சி நிருபர்களோ வெளியிடப்படாதது குறிப்பிடத்தக்கது. தாவேகாவின் மொத்த நிகழ்ச்சிகளுமே தற்பொழுது முடங்கி இருக்கின்றன. ஒரு அரசியல் கட்சியாக தற்பொழுது பார்த்தோம்னால் எந்த ஒரு நடவடிக்கைகளும் ஈடுபடாமல் அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பல்வேறு விமர்சனங்களும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் திங்கட்கிழமை இந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. திங்கட்கிழமை என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.